அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் மும்மணிகள் என்ற திரைப்படமாகும். இந்த படத்தினை சரஸ்வதி பிக்சர்ஸ் மற்றும் சிதம்பரம் பிக்சர்ஸ் என்ற 2 பட நிறுவனங்கள் இணைந்து இந்த படத்தை தயாரித்திருக்கின்றன. மார்க்கஸ் பாட்லே என்ற அன்றைய மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவை செய்திருக்கிறார். இந்த தகவல்களை தவிர வேறு எந்த தகவல்களும் இந்த படத்தினை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை. இந்த படத்தின் போஸ்டர் கூட நமக்கு கிடைக்கவில்லை. இன்னொரு குறிப்பு என்னவென்றால், தமிழ் சினிமாவின் 2வது ஆந்தாலஜி திரைப்படமாக இந்த படம் போற்றப்படுகிறது. இந்த படத்தில் 2 அணா பாலபக்தன் என்ற 2 குறும்படங்கள் உள்ளடக்கிய படமாக மும்மணிகள் இருந்திருக்கின்றது. இந்த மும்மணிகள் திரைப்படத்தில் ஒரு அபூர்வ தகவல் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அது என்னவென்றால், இந்த மும்மணிகள் 3 சிறு குறுப்படங்களின் தொகுப்பு என்பதை பார்த்தோம். அதில் 2வது படமான 2 அணா திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் அன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சிறு வேடத்தில் நடித்ததாகவும், படம் வெளியான போது அந்த காட்சிகள் இல்லாமல் போனதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. இந்த படத்தில் நடன ஆசிரியையாகவும் ஒரு பாடலுக்கு நடனமாடும் பெண்ணாகவும் இந்தியாவின் முதல் நடிகையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற VN ஜானகி அவர்கள் இருந்திருக்கின்றார். அப்போதே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் VN ஜானகி அவர்களை இந்த படப்பிடிப்பு தளத்தில் பார்த்திருக்கிறார் என்றும் நெருங்கி பழகவில்லை என்ற தகவலும் இருக்கின்றது. இந்த மும்மணிகள் திரைப்படம் இந்த தகவல்களை தவிர வேறு எந்த தகவலையும் நமக்கு பெற்றுத்தரவில்லை. இப்படியான ஒரு நல்ல அபூர்வமான படங்களுக்கான தகவல்களை அன்று அந்த தயாரிப்பாளர்கள் நமக்கு தராமலே போய்விட்டார்கள் என்பது வருத்தம்தான். இந்தியாவிலேயே முதலாக 7 கதைகளுடன் வந்த முதல் ஆந்தாலஜி திரைப்படம் நமது தமிழ் திரைப்படமான சிரிக்காதே படம்தான் என்பதை ஏற்கனவே நமது சினிமா கொட்டகையில் பார்த்துவிட்டோம். அதன் பிறகு 3 கதைகளுடன் வந்த 2வது படமான மும்மணிகள் திரைப்படமும் தமிழ் சினிமாதான் எடுத்திருக்கின்றது என்பது பெருமைப்படக்கூடிய ஒன்றுதான். இதுவரை இந்த மும்மணிகள் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.